செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாட்டுக்கொடிகளை கொடுக்குறோம். அது எப்படி வளர்த்துறது அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அல்லது உங்களுக்கு ரோஸ்மேரி அல்லது தைம், ஏன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா காட்டு மாடுகளுடைய தொல்லை, வனவிலங்குகளுடைய தொல்லை. ஏதாவது விவசாய பயிர் பண்ணோம்னா அங்கே வந்து வனவிலங்குகள் வந்து அதை வந்து அடிக்குது. காட்டு மாடுகள் வந்து எல்லா இடத்துலையும் மாடுகளுக்கும் அல்லது வறட்சி காலத்தில் தண்ணி இல்லை, அதாவது ஆடாள் வந்து நம்மளால விவசாயம் பண்ண முடியும், மேட்டுப்பகுதியில் வந்து நம்மளால விவசாயம் பண்ண முடியல, தொலைவாக இருக்கு, அங்கெல்லாம் வந்து டீ வந்து நம்ம ரெகுலராக எடுக்க முடியல. அந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்து நம்ம ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை பயிர் இருக்கு. இந்த மூலிகை பயிர் அனைத்து பகுதிகளிலுமே நம்ம பயன்படுத்த முடியும், அனைத்து பகுதிகளுமே நம்ம விளைவிக்க முடியும். வருஷம் பூரா தண்ணி இருக்கணுன்றது கூட கிடையாது. வருஷத்துல 6 மாசம் தண்ணி இருக்கும், இயற்கையா பெய்யக்கூடிய மழையிலேயே அது வந்து வளரக்கூடிய இந்த மாதிரி ரோஸ்மேரி வந்து நீங்க வருஷம் முழுக்க விவசாயம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரோஸ்மேரி வந்து நீங்க ஒரு முறை அறுவடை பண்ணீங்கன்னா அதை உணர வச்சு உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, எப்போ வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க அதை விற்க முடியும். ரோஸ்மேரி வந்து கிரீன் லீஃபாக வைக்கலாம், பசுமையான இலையாக வைக்க முடியும், காய வச்சிருந்து அதை வந்து விற்க முடியும். அல்லது அதுல இருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க ஒரு சின்ன கண்டெய்னர் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு லிட்டர் ஆயில் வந்து நீங்க 5000 ரூபாய் அந்த மாதிரி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விற்க முடியும். ஆகவே நமது மாவட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மூலிகை பயிர் அப்படின்னா ரோஸ்மேரி. அதுக்கு அடுத்தது எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ். நிறைய விவசாயிகள் வந்து நிறைய இளம் நபர் இளம் விவசாயிகள் வந்து ஆர்வம் காட்டுறது எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ். இந்த எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ்னா இந்த ப்ரோக்கோலி இந்த மாதிரியான பயிர்கள். இந்த பயிர்கள் வந்து எப்படி முறையாக நம்ம விவசாயம் பண்ண முடியும், நர்சரி வந்து எப்படி ஆரம்பிக்கலாம், நர்சரியிலிருந்து அதை வந்து முறையாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை வந்து நம்ம வழங்கிக்கணும். இப்போது நாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கு. இந்த நாள் முதல்வர் திட்டத்தில் ஒரு 5 நாட்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி இளம் விவசாயிகளுக்கு ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு வழங்குறதா திட்டம் வந்து வந்துருக்கு. அதே ஒவ்வொரு பிளாட்லையும் நம்ம 25 விவசாயிகள் வந்து தெரிவு செய்யறோம். உங்களுக்கு யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து நீங்க ஐசிடிஆர் மேடம்கிட்ட சொல்லுங்க. நாங்கள் அவங்ககிட்ட நேரம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உணவு, தங்குமிடம், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கொடுத்து நம்ம ஒரு 5 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஒரு சின்ன 5 days தான், 1 வாரம் தான். இந்த 1 வாரத்தில் என்ன சொல்லிக்கிறோம்னா இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி வந்து ரோஸ்மேரி உற்பத்தி பண்ணுறது, நர்சரியிலேருந்து எப்படி வந்து அது பட்டு கட்டுறது, அது எப்படி வந்து உற்பத்தி பண்ணலாம். அதில் புதுசாக நாங்கள் வந்து இந்த வீடு மேட் போட்டு, அதாவது கலையே இல்லாமல் வீடு மேட் போட்டு ஒரு தடவை வீடு மேட் போட்டு விவசாயம் பண்ணோம்னா அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குது, அது வாட்டி பழகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீடு மேட் போட்டு எப்படி விவசாயம் பண்ணுறது, அப்புறம் அந்த ஆயிலை அதை எந்த சமயத்தில் வந்து அறுவடை செய்ய முடியும், ஆயிலை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அல்லது சோலார் இந்த இப்போ உங்களுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி சோலார் விளக்கு மாடல் கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வீட்லேயே கூட பயன்படுத்தலாம். அல்லது 4x4 அடியில் இருக்கக்கூடிய ஒரு மினி சோலார் விளக்கையும் இருக்குது, அதையும் நீங்கள் வீட்லேயே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சோலார் விளக்கியில், சூரிய வெப்ப விளக்கியில் நீங்கள் எப்படி வந்து ரோஸ்மேரியை நீங்கள் பதப்படுத்தி வைக்க முடியும். இந்த மாதிரியான முழு ட்ரைனிங் வந்து நாங்கள் வாரத்துக்கு 1 வாரத்துக்கு வந்து வழங்கப்படும். ஆகவே ஆர்வமுள்ள விவசாயிகள் அதில் வந்து நீங்கள் பேர் கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ்மேரி வந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா அதற்கு நாட்டு விற்பனைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திம்பம், தாளவாடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோஸ்மேரி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே அவங்களால அந்த நாட்டை உற்பத்தி பண்ண முடியல. நமது மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த நாட்டை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஆகவே நீங்கள் அந்த ரோஸ்மேரி நாற்றை நீங்கள் முதல்ல தோட்டம் அமைக்கணும். தோட்டம் அமைச்சு அது வந்து ஒரு 1 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து நாற்று உற்பத்தி பண்ணலாம். நாற்று உற்பத்தி பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஒரு நாற்று 5 ரூபான்னு சொல்லி நீங்கள் 10 லட்சம் நாற்று உற்பத்தி பண்ணிங்கனாலும் அது வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா நாற்று உற்பத்தி பண்ணிங்கன்னா ரோஸ்மேரி நாற்று வந்து நீங்கள் டீ நாற்று மாதிரியா அது வந்து நீங்கள் சின்ன அது பாலெல்லாம் வைக்கிறோம், கவரில் கூட போடுறது கிடையாது. ஸ்பார்டர் மாதம்னு சொல்லி அந்த மாதம் எடுத்துட்டு வந்து அந்த பாலை எடுத்து செய்யணும். ஒரு 2 மாதம் அந்த நாற்று ரெடி ஆகிடும். நாற்றை உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா மகளிர் வந்து முக்கியமாக வீட்டில் இருக்கும்போது அந்த நாற்றை வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற தோட்டத்தில் தொடர்ந்து அதை வந்து உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா 10,000 நாற்று, 20,000 நாற்று, எவ்வளோ நாற்று இருந்தாலும் அது வாங்குறதுக்கு வந்து ஆள். நாற்று விற்கலாம், இலையும் எடுத்து விற்கலாம், அது ட்ரைனிங் ஃபார்ம் விற்கலாம், ஆயில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி அந்த ஆயிலே விற்கலாம். அதே ஒரு நல்ல பயிர், மூலிகை பயிர். ஏன்னா இந்த பயிர் வந்து மற்ற மாவட்டத்தில் உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. ஏன் சொல்றோம்னா நீலகிரி மாவட்டத்தில் விலையும், கொடைக்கானல் விலையும், இன்னும் தாளவாடியில் ஹையர் எலிவேஷனில் மட்டும் விளையும். பிளைன்ஸில் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. அதனால விலை வந்து பெருசாக குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஹையர் எலிவேஷன் இருக்கக்கூடியதான் அது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து மற்ற இடத்துல வந்து வராது. அதனால நீங்க ஆர்வமுள்ள விவசாயிகள் அது தண்ணி இல்லைன்னா கூட நீங்க விவசாயம் பண்ண முடியும்.
ஆகவே அதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங்க்கு வாங்க. வருஷம் கூட நாங்கள் ட்ரைனிங் சொல்லித்தரோம். இப்போ சப்சிடியோட உணவோட இருப்பட வசதியோட உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு 4 ஸ்கீம் வந்து திட்டம் பண்ணிருக்கு. அதனால ஆளுநர் விஷயத்தில் அதுக்கு கொடுங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா நர்சரி ப்ரைஸர் எப்படி வந்து நர்சரி ப்ரைஸர் பண்ணுறது, அது எங்கே பண்ணுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க. நார்மலாக போய் நீங்கள் ஒரு இடத்துல நர்சரி எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அது எப்படி என்ன ரேசியோவில் அந்த பாட்டிங் மிக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணணும், எப்படி நோய் வளர்க்காமல் வளர்க்கணும், எந்த விதையை வாங்கி போடணும், எந்த சீசனில் போடணும், நிலக்கூடம் எப்படி அமைத்தல், இதெல்லாமே ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தரோம். இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் கூட வாங்கிட்டு நீங்கள் அந்த தொழிலை வந்து செய்ய முடியும். ஏன்னா அது வந்து பேங்க் லோன் வரைக்கும் லிங்க் பண்ணி தர சொல்லி 4 ஸ்கீம்ல சொல்லியிருக்காங்க. ஆகவே இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். இந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தொழில்நுட்பம் வேளாண் சார்ந்த எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் நீங்கள் வேளாண் அறிவியல்களுக்கு நீங்கள் அணுகலாம். எப்பவுமே வருஷம் முறை இருக்கு 95 ட்ரைனிங் வாங்க. இதே மாதிரி இந்த நம்ம மாவட்டத்துக்கு ஏற்ற இன்னொரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் என்னன்னா இந்த கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நீங்கள் கைரேஜ் நம்ம குளத்துலாம் அருமையாக வளரும். ஊட்டி மாதிரி கொஞ்சம் அதிக குளிர் இருக்கக்கூடிய பகுதியில் அது கொஞ்சம் சிரமப்படும். நவம்பர் டிசம்பர் வந்து அது மாட்டாட்டு ரேட் அதிகமாக இருக்குது. அதுக்கு நான் பாட்டி போட்டு வைக்கணும். நவம்பர் டிசம்பரில் குஞ்சு பொறிக்க வைக்க முடியல. ஆனால் நம்ம கொத்திரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டான மாடரேட்டான டெம்பரேச்சர், குளத்துக்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கோழி வளர்க்க முடியும். ஏன்னா நான் நிறைய ஊரில் கொடுத்துருக்கோம். மண்டட்டின்னு சொல்லி அங்கே வந்து நிறைய கோழிகள் கொடுத்துருக்கோம், நல்லா வளருது. ராமராஜபுரத்தில் கொடுத்துருக்கோம், அழகமலையில் கொடுத்துருக்கோம். எல்லாருமே நல்லா கோழி வளர்க்குறாங்க. தினமும் முட்டையும் எடுக்குது. நீங்கள் ஒரு 3 கோழி வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த மருந்தும் இல்லாத ஆரோக்கியமான முட்டை வந்து கிடைக்கும். கரெக்டு தானே? ஏன்னா க்ளோஸ் பண்ணாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அளவு என்ன ஆன்டிபயோட்டிக் நிறைய போடுறாங்கன்ற, ஹார்மோன் நிறைய போடுறாங்கன்றாங்க முட்டையில. ஆனால் இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்களே வளர்க்கக்கூடியது, நீங்களே உணவளித்து இயற்கையாக ஆரோக்கியமான முறையில் முட்டைகளை எடுக்க முடியும். அதற்கான தொழில்நுட்பங்களையும் சொல்லித்தரோம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி வேணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் ஆராய்ச்சி நிலைய வேளாண் அறிவியல் நிலையம் வந்து ரோஸ் கார்டன் பகுதியில் தான் இருக்குது. ஜேடிஹெச் மேடம் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில், தோட்டக்கலை இணை இயக்குனர் அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயில் டெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணுங்கள். சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது எங்கேயாவது எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எடுத்து நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அந்த சாயில் டெஸ்ட் ஃப்ரீயாக பண்ணித்தரோன்றது முக்கியம் இல்லை. அந்த சாயில் டெஸ்ட்டை வச்சு உங்கள் மண்ணுக்கு என்ன வரும், அதற்கான ரெமடி என்னன்றது சொல்லித்தரோம். ஏன்னா நிறைய விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய உரம் போடுவோம். உரம் போட்டுக்கிட்டே இருக்கோம், வந்து மகசூல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். வருஷம் பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வருஷம் வந்து நீங்கள் 10 மூட்டை நம்பர் 4 போட்டிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் 10.4 மூட்டை, அதுக்கப்புறம் 10 மூட்டை, 11 மூட்டை, 12 மூட்டை. அந்த மாதிரி உரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அதிகப்படுத்திக்கிட்டே போனாலும் அதில் வந்து விளைச்சல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த விளைச்சல் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடியது மண்ணின் வளம். சார் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர்ன்றது மண்ணின் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நமது ரீஜன்லேயே சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஆராய்ச்சி மையம் வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் முக்கி தான். அந்த ஆராய்ச்சி மையத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. சாயில் சாம்பிள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, சாயில் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்றது தெரியும். சார் சொன்ன மாதிரி ஒரு பயிர் வளர்ந்ததற்கு 18 விதமான சத்துக்கள் தேவை. இந்த 18 விதமான சத்துக்கள் நமக்கு தெரிஞ்சது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 தான் தெரியும். யூரியா, சூப்பர், பொட்டாசி, இதெல்லாம் நம்ம இப்போ இதையே தான் திரும்ப போட்டுட்டு இருப்போம். ஆனால் மீதி இன்னும் 15 விதமான சத்துக்கள் இருக்கு. இந்த 15 விதமான சத்துக்கள் வந்து குறைந்த அளவு தான் தேவை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா காப்பர், தாமரை சத்து. தாமரை சத்து வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ தான் போடணும். ஆனால் இந்த 1 கிலோ காப்பர் சத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் வந்து 5% கூடும். இதே மாதிரி தான் காப்பர், மேங்கனீஸ், கோபால்ட், இரும்பு சத்து, துத்தநாகம், இந்த மாதிரி வந்து மொத்தம் 14 விதமான சத்துக்கள் மீதி இயற்கையிலே கிடைக்கக்கூடியது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அது வந்து இயற்கையிலே கிடைச்சிடும். மீதி 14 விதமான சத்துக்கள் நம்ம தான் மண்ணில் அழிக்கணும். மண்ணில் அழிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சத்து குறைபாடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விளைச்சல் வந்து 10% 30% வரைக்கும் குறையும். ஆனால் அதுக்கு தேவையானது வந்து 1 கிலோ தான் தேவை. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சாயில் டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும். நம்ம எப்படி பிளட் சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சாயில் சாம்பிள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சத்து பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து போடலாம். அதே மாதிரி மண்ணினுடைய கார அமில நிலை, நீங்கள் மண்ணினுடைய கார அமில நிலை 4.5க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ உரம் போட்டாலும் மண்ணில் வந்து ஃபிக்ஸ்டு ஃபார்மில் போயிடும், செடிக்கே கிடைக்காது.
யூரியா போடுவீங்க, சூப்பர் போடுவீங்க, பொட்டாஸ் போடுவீங்க, டிஏபி போடுவீங்க, என்ன போட்டாலும் அது மண்ணில் வந்து கரையாத நிலைக்கு சென்றுவிடும். கரையாத நிலைக்கு போட்டுச்சுன்னா மண்ணிலே தான் இருக்கு. அதை நீங்க சரி பண்ணுன்னா மண்ணில் கரிமச்சத்து நிலையை அதிகரிக்கணும். மண்ணினுடைய pH என்னன்றது உங்களுக்கு முதல்ல தெரியும். மண்ணினுடைய காரம் தெரியும். அதுக்கு 20 ரூபா தான் சாயில் சாம்பிள் டெஸ்ட். 20 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்லிடுவாங்க. முக்கியமா மண்ணினுடைய கார நிலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. மண்ணினுடைய கார நிலை குறைவா இருந்துச்சுன்னா சரி பண்றதுக்கு சுண்ணாம்பு இடணும். சுண்ணாம்பு இட்டதுன்னா நிச்சயமாக 20% உங்களுக்கு விளைச்சல் கூடுதலா கிடைக்கும். மண்ணினுடைய கார நிலை 4 குறைவா இருந்துச்சு, 4.5 குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு அந்த சாயில் டெஸ்ட்ல போட்டு வந்துடும். என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம் எவ்வளவு சுண்ணாம்பு சக்தி இடணும் அப்படின்றது. சுண்ணாம்பு சக்தி வந்து 500 கிலோமீட்டருக்கு 1 டன்னோ 2 டன்னோ அந்த ரெக்கமெண்டேஷன் வரும். மேக்சிமம் வந்து 1.5 டன் ரெக்கமெண்டேஷன் வரும். 1.5 டன் இன்னைக்கு சுண்ணாம்பு சக்தி வந்து 5000 ரூபாய். கேரட் விதை வந்து நீங்க 60,000 வாங்குறீங்க. இந்த 1.5 டன் சுண்ணாம்பு போட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். 60,000 ரூபாய்க்கு கேரட் விதை 1.5 கிலோ விதை வாங்குறீங்க இல்லையா? 1.5 கிலோ போட்டால் கூட நமக்கு பத்தது இல்லை. அவ்வளோ விலை செலவு பண்ணி விட்டுறது சரியா வராததுக்கு காரணம் மண்ணில் இருக்கக்கூடிய கார நிலை சரியா இல்லை. இந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா நிச்சயமா விளைச்சல் வந்து 20% கூடுதலாகும். அதனால நீங்க வருடம் ஒரு முறை கண்டிப்பாக மண் பரிசோதனை செய்யுங்கள். மண் பரிசோதனை செய்து அந்த அட்டையோட எங்க ஆபீஸ் வந்து அந்த சயின்டிஸ்ட் பக்கத்திலேயே தான் இருக்கு, அங்கே வாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பயிர்ல ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுங்க. உங்க பயிர்ல வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பயிர் வந்து சரியா வளரல, அல்லது நோய் இருக்கு, அல்லது வட்டமா காயுது. வட்டமா காயறதுக்கு காரணம் நூறு புழுவா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம அதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உங்க பயிர் என்ன சிம்டம்ஸ் நீங்க போட்டோம்னா கூட எங்களுக்கு சரியா தெரியாது, நேரில் பார்த்தா தான் தெரியும். அல்லது உங்க பயிரில் இருக்கக்கூடிய வேளாண்மை தோட்டக்கலை அலுவலர், உதவி அலுவலர் வந்து முதல்ல அவர் தொடர்பு பண்ணீங்கன்னா அவர் வந்து நேரில் வந்து ஃபீல்டை பார்ப்பாரு. ஃபீல்டை பார்த்துட்டு எங்களுக்கு மேடம் சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. சார் இந்த பயிரில் இந்த பிரச்சனை இருக்கு, இது என்னென்ன பாருங்கன்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன் நாங்கள் அவங்களுக்கே சொல்லிடுவோம். சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு 1 நாள் 2 நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த பிரச்சனைக்கான சரியான மருந்து வந்து நீங்க பயன்படுத்தலாம். சார் சொன்னார் இல்லையா, எந்த மருந்து வந்து எந்த அளவு அடிக்கிறோமோ அந்த அளவு தான் அடிக்கும். தேவையில்லாம அடிச்சோம்னா நமக்கு கூடுதல் செலவு மட்டும் இல்லாம நெகட்டிவாகவும் இருப்பாரு. எக்ஸஸா மருந்து அடிக்கும்போது என்ன ஆகும்னா அது ஆப்போசிட்டே போகும். இன்னைக்கு இவ்வளவு மருந்து அடிக்கிறீங்க, 2 மருந்து அடிக்கிறீங்கன்னா அடுத்தது அக்ரோபேட் கடைசியா அடிக்கிறீங்க, ஹெவி டோஸ் அக்ரோபேட் அடிக்கிறீங்க, 1.5 அடிக்கிறீங்க, 0.5 டோஸ்னா 1.5 அடிக்கிறீங்க. ஆனா அடுத்த வருஷம் நீங்க 1.5 அக்ரோபேட் அடிச்சா நீங்க 2.5 அப்ப இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அப்ப தேவையான மருந்து அடிச்சா போதும், தேவையான டோஸ் அடிச்சா போதும். அதை வந்து நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய உதவி தோட்டக்கலை கேட்டுட்டு அடிங்க, அல்லது அந்த வீட்டில் அந்த டப்பா பார்த்துட்டு அது கடைசிக்கு அந்த டப்பா பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு மருந்து இருக்குது அதை மட்டும் அடிச்சுன்னா போதும். சில சமயம் என்ன செய்யறோம்னா பூச்சிக்கான மருந்து நோய் கடிக்கிறோம், நோய்க்கான மருந்து பூச்சி கடிக்கிறோம். சில சமயம் 2ஐயும் சேர்த்து அடிக்கிறோம். சில சமயம் growth retardant, growth promoter, வளர்ச்சி அமுக்கிறதுக்கு வளர்ச்சி ஊக்குவிக்கிறது 2ஐயும் சேர்த்து அடிக்கிறோம். அதாவது நமக்கு எந்த மருந்து அடிக்கணுமோ அது நமக்கு இல்லை.